வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்திலிருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் தசாபுத்தி பலன்களாக எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால், பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 3 + 10 13 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாதசை, 13 + 7 20 வயசு வரைக்கும் செவ்வாதசை நடைமுறைக்கு வரும். செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள், இப்போ செவ்வாதசைனாக்கா ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துல குரு அவருடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து 80 நாட்களுக்கு பிறகு டோட்டலாகவே 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார், உச்ச வீட்டுக்கு போயிடுவார். இந்த குருவுடைய வக்கர நிவர்த்தி, அதாவது வக்கர காலங்களில் என்னத்தை கொடுத்துருக்கும்? ஏன்னா இந்த தசைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது 7ஆம் அதிபதி விரையாதிபதி தசை. இன்னொன்று ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு என்ன தசை வேணால் நடக்கட்டும், அந்த தசை அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திராதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இன்னொன்று, ராசிக்கு யோகாதிபதியாக இருக்காது, அதே மாதிரி லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருக்காது. அப்போ அந்த தசை கெடுபலன்களை கொடுக்கும். இப்போ கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய தசையில் குரு வக்கரமாகும் போது என்ன பலன்களை கொடுத்துருக்கும்? மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் பிரச்சனை, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு சில தடைகள், அது படிப்பு சார்ந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா மேல் படிப்புக்காக இருக்கலாம், இல்லை தொழில் சார்ந்திருக்கலாம், இல்லை இடம் மாற்றத்துக்காக, வேலைக்காக, வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் என்னென்னலாம் முயற்சி பண்ணீங்களோ இது இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தடையை கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது குரு பகவான். அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் வக்கரமாகனா நல்லதா? அஷ்டமாதிபதி வக்கரமாகலாம், இல்லைன்னு சொல்லலை. 11ஆம் அதிபதி வக்கரமாகக்கூடாது. இன்னொன்று, குறிப்பாகவே அவர் என்ன ஆதிபத்தியில் இருக்கிறார் உங்கள் சுய ஜாதகத்தில், அது சம்மந்தமாக தான் அது பலன்களை கொடுத்துருக்கும் அதிகபட்சமாக. இப்போது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு சரியில்லை சுய ஜாதகத்தில். ஏன்னா வக்கரமாக இருப்பார், 6, 8, 12 மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். இது மாதிரி நிறைய பொருளாதார பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருக்கும். இப்போ வயசு ரீதியாக பார்த்தோம்னால் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த தசையில் படிப்பு சார்ந்து நிறைய முயற்சி எடுத்திருப்பீங்க, அது வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்காது. இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நல்ல முடிவு எடுப்பீங்க. எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு நல்ல பாசிட்டிவான பதில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு இந்த ராசிக்கு ராகு நன்மை செய்யுமா தீமை செய்யுமானா இருக்கிற இடத்த பொறுத்து. ராகு தசையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்பாத்தியம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது, திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பப்ளிசிட்டி ஆயிடுறது, இது எல்லாமே இந்த ராகு கொடுக்கும். அதிகப்படியான கற்பனைகளை கொடுக்கும். அதாவது கற்பனைகள் கொடுக்கக்கூடிய கிரகம். நிறைய கற்பனை, அது நடக்குது நடக்கலை, அது அப்புறப்பட்ட கதை. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, தசா புத்தியை பொறுத்து, உங்களுடைய முயற்சிகளை பொறுத்து, நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இது நடக்கும் நடக்காது. ஏன்னா ஏழ்மைக்கு ஒரு கனவு இருக்கும், அது நடக்கணும் அப்படின்னாக்கா ஜாதக ரீதியாகவே ஒரு நல்ல ஒரு தசை இருந்தால் அது கொண்டுட்டு போயிடும். தசை சரியில்லை, கனவுகள் மட்டும்தான் இருக்கும், அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். அதனால் இந்த தசையை பொறுத்த வரைக்கும் 20 வயசுக்கு மேலே வரக்கூடிய தசை கிட்டத்தட்ட ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கன்ஃபார்மாக கொடுக்கும். இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால் வெளிநாடு வேலை வாய்ப்புகள், இல்லை வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. சனி கோச்சாரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்த காலத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த ரிஷபராசியில். அதுலேயும் ராகுவோட சேர்ந்த கிரகம் குருவாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில், இல்லை ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால்
சனி பார்க்கக்கூடிய இடத்துல இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் 3ஆம் பார்வையாக பதிவு இருந்தது, அதாவது சனி பகவானுடைய பார்வை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரம், அதாவது 24லேருந்து 2024லேருந்து நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது வேலை ரீதியாக. ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கும், வேலை கிடைச்சி வேலையில் உயர்வு இல்லாமல் சரியாக வளர்ச்சி இல்லாமல் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகு பகவான் உட்காந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 6ஆம் இடத்துல இதே சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் சரி, மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அந்த கிரகம் கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ, அதாவது அந்த வீடு கொடுத்த கிரகம், இல்லை வேற எங்கே இருந்தாலும் சரி, அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது, இல்லை ராகுவோடவே இருக்கிறது. இது மாதிரி இன்னொன்று வந்து சுபகிரகங்கள் வந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறது, பாவகிரக நட்சத்திரத்தில் இருக்கிறது. இது எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்காது. சுபகிரக நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா, அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இல்லை ராகுவே சுபகிரக நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் முயற்சிகள் நல்லா எடுக்கணும், அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னொன்று, லக்னத்துக்கு குரு நல்லா இருக்கணும் மெயின். லக்னாதிபதி நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த ராகு தசை அப்படிங்கிறது சிறப்பாக தூக்கி கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளாதாரத்தில் யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ, வேலை வாய்ப்பில் யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ நிறைய, அதாவது நல்லபடியாக போயிட்டுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ராகு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படியே போயிட்டுருக்கு, பரவாயில்ல அப்படின்றவங்களுக்கும் ஓகே நல்லபடியாக போ, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா சனியுடைய பார்வை இப்போ வந்து 3ஆம் பார்வை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ ரோஹி நட்சத்திரத்துக்கு இருக்குது சனி பகவானுடைய பார்வை. இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா, இப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் இல்லைனாக்கா ராகுவுக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் ஏதோ உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ சந்திரன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போ இந்த ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன உளைச்சல்களை கொடுக்கும். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல்களை கொடுக்கும், மனசு ரீதியாக மன அழுத்தங்கள். இது மாதிரி ஒரு சில பேருக்கு அது இல்லாத நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் கொடுத்துக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நன்மை செய்யாத கிரகம், அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்கிறவர் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ பணம் வரணும்னா வரும். இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எதெல்லாம் தடையாக இருக்கோ ஓரளவுக்கு அந்த தடைகள் ஒரு நல்ல செய்தி வரும். அதாவது வேலை சார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கனாக்கா அது சம்மந்தமாக ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் முயற்சி பண்ணதுக்கு உண்டான ஒரு அதாவது கிஃப்ட் கிடைக்கும், ஏதோ ஒன்று பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணதுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வந்திருக்கு, நல்ல ஒரு வார்த்தை வந்திருக்கு, பாசிட்டிவாக தெரியுது. அது மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் இந்த டைமில் உண்டு. இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ச்சிகளுக்கு உண்டான டைம் அப்படின்னு சொல்லலாம் குருடைய வக்கர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரோட சொந்த நட்சத்திரத்தில் தான் அஷ்டமாதிபதி நட்சத்திரம், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். மன உளைச்சல்கள் ஒரு சில பேருக்கு உண்டு, கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணணும். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர, அது யோகாதிபதியோட வீட்டில் இருந்தால், யோகத்தை செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் அந்த பரவாயில்ல, ராகு தசை அப்படிங்கிறது சிறப்பு. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு வந்து திருமண தடைகளை கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா மெயின் பார்த்தீங்கன்னாக்கா திருமண தடைகள் எதனால் வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கிறது, குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது. இன்னொன்று வந்து சுக்கிர பகவான் வந்து ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது, லக்னத்துக்கு மறைவு, அப்படி இல்லைன்னா ராசிக்கே மறைவு இந்த சுக்கிர பகவான். அது மாதிரி இருந்தாலும் செவ்வாயோ நீசமாக இருக்கிறதோ இல்லை பாவகரக சேர்க்கை, பாவகரக தொடர்பு அது மாதிரி இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் லேட் ஆகும். அது மாதிரி இல்லைன்ற பட்சத்தில் திருமணம் நடந்துடும். 25-26 வயசுக்குள்ள பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமணம் கூடி வந்துடும். 26 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 31-32 வரைக்கும் இருக்கிறீங்கனாக்கா இந்த காலகட்டம் திருமணத்துக்கு உண்டான காலகட்டம். அடுத்து குரு பயிற்சிக்குள்ளே திருமணம் நடந்துடும், இல்லைன்னா அடுத்த குரு பயிற்சிக்கு கன்ஃபார்மாக திருமணம் நடக்கும். நல்ல ஒரு அது சம்மந்தமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். மற்றபடி தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து இப்போ தசை சரியில்லைனாக்கா நிறைய பிரச்சனைகளை, கடன் பிரச்சனை, ஏதோ அந்த ராகு தசைங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். இப்போ பணம் வரலன்னா வரும், மணி லாக் ஆயிடுச்சுன்னா வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை அப்படிங்கிறத நன்மை செய்யாது, ஆனால் முதல் 10 வருஷம் நன்மை செஞ்சிடும். ஏன்னா 7.5 சனி கிடையாது இல்லைல்ல, இப்போ அஷ்டம சனியும் கிடையாது. அதனால் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சுய ஜாதகத்தில் வந்து லக்ன அவயோகராக வந்தால் இந்த குரு பகவான் ரெண்டுமே, அதாவது லக்னத்துக்கு இப்போ ராசிக்கு அவயோகர், லக்னத்துக்கும் அவயோகராக வந்தார்னு வச்சிங்களேன், சொல்லவே தேவையில்லை. அந்த 10 வருஷமோ 16 வருஷமும் உங்களுக்கு வளர்ச்சிகள் இருக்காது. தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள்
ஒரு சில பேர் தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு அதே குரு தசையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் வரும் வருமானம், ஒரு நாள் இல்லாமல் போகும். அது மாதிரி தான் இருக்கும். பெருசாக வளர்ச்சிகளை பார்க்க முடியாது தொழில் செய்யக்கூடிய நபர்கள். எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா சிறப்பு, எம்ப்ளாய்க்கு பெட்ரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று 8ஆம் இடத்துல குரு இருந்து தசை பண்ணுறான்னு வச்சுக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் சூப்பரு அருமையாக இருக்கும். அந்த தசைங்கிறது சிறப்பு. 7 சனி வரும்போது என்னென்னா கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கும். இப்போ 7 சனி கிடையாது, அதனால் அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது பணம் வரலனாக்கா குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பணம் வரும். வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி சம்பள உயர்வு எதிர்பார்த்தது எல்லாமே இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு தசையில். குரு வந்து கோச்சார ரீதியாக வக்கரமாகிறது. உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாகவே சனி பகவானுடைய நகரக்கூடிய இடம் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தார். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்கரமாக இருந்தாலோ அப்படி இல்லை லக்ன ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணாலோ நிறைய அந்த குரு தசையில் பாதிச்சிருப்பீங்க. வேலை சார்ந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், நிறைய உங்களுக்கு உளவியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். எதெல்லாம் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா தொழிலில் நிறைய அடி வாங்கியிருப்பீங்க, அது மாதிரி கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இப்போ மாறும். ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் பார்க்கலாம், ஓரளவுக்கு தான். ஏன்னா இந்த தசைங்கிறது நன்மை செய்யாது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். இப்போ சனி பகவான் மட்டும் இப்போ உத்திரட்டாதிக்கு போயிட்டார். பெரும்பாலும் உத்திரட்டாதியில் இருக்கும்போது அதனுடைய பார்வை ரோகிணிக்கு தான் விழும். அது வந்து அந்த அளவுக்கு பெருசாக உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது. இந்த இடத்துல குரு இருந்தால் யோசிக்கணும், நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. என்னன்னாக்கா முதலீடு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், தொழில் ரீதியாக கொஞ்சம் பார்த்து பயணம் பண்ணலாம். நீங்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரொமோஷன் அது இது அதெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வளர்ச்சிகளை கம்மி பண்ணக்கூடிய காலம். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார், நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொல்லிக்கலாம். சுய ஜாதகத்தில் அந்த தசைங்கிறது நல்லா இருக்கணும். மெயின் வந்து கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். வேலை செய்யக்கூடிய இடங்களை நெகட்டிவாக சொல்கிறேன், தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது வந்து தசா புத்தியில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து. ஒரு சில பேருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போகும். கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நிறைய கவலைகள் இருக்கும், மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், மணி லாக்காக இருக்கும். 10 வழியில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா எதுக்குடா வாழ்கிறோமோ அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் கவனத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி இந்த ராசிக்கு வந்து யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான், இல்லைன்னு சொல்லலை. சனி தசை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013 இருந்து அந்த தசை 2013 ஒரு சில பேருக்கு ஆரம்பிச்சிருந்தா 13, 14, 12 இது மாதிரி அந்த டைமில் தசை ஆரம்பிச்சிருந்தா, சனி தசை இந்த ராசிக்கு ஆரம்பிச்சிருந்தா, ஏன்னா 6ஆம் இடத்துல சனி உச்சமானார். அவங்க ஒரு வேலை வாய்ப்பு மாற்றத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் பண்ணியிருக்கோம். முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சனி தசை ஆரம்பிச்சிருந்தாலோ இல்லை 2013க்கு பிறகு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து சனி தசை ஆரம்பிச்சிருந்தாலோ அவங்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நல்லபடியாக சொல்லிடலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போதைக்கு. ஏன்னா சனி வந்து நல்ல அமைப்பில் தான் அவங்க சுய ஜாதகத்தில் இருப்பார். 2013, 12 இது மாதிரி 14 இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்தில் யாராருக்கெல்லாம் அந்த சனி தசை ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ ஏன்னா சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, நிறைய சொல்லிப்பாங்க. நிறைய வந்து உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுப்பாரு, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு. ஆனால் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க சனி தசையில். எதனால் அப்படின்னாக்கா இது மாதிரி அதாவது தசை ஆரம்பிக்கும் போது சனி பகவான் வந்து 6ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி தசை ஆரம்பிக்கும் போது 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடாது. 7.5 சனி ஆரம்பித்த பிறகு சென்டர் பகுதியில் ஒரு தசை மாறலாம். அதே மாதிரி 7.5 சனி முடியும் போது இன்னொரு தசை ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி நல்லா உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசை ஆரம்பிக்கும் போது சனியுடைய நகர்வு மட்டும் பார்க்கணும். அவர் மறையாமல் இருந்தால், அதாவது தசை ஆரம்பிக்கும் போது மறையக்கூடாது, தசை முடியும் போது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அது மாதிரி நிறைய இருக்குது அதில். அப்போது இந்த சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் இப்போதைக்கு இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு பார்க்கலாம். பணம் வரணும்னா வரும், மணி லாக்காக இருந்துச்சுனாக்கா அந்த மணி திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பேருக்கு தீரலாம். உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள் அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் சனி கொஞ்சம் ஒரு வேலையை பார்த்துருக்கோம். அதாவது ஒன்றும் உடல்நிலை இல்லைன்னா கடன் மேலே கடன், இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு அந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும், அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. 73 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன்
புதன் இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். அருமையான தசை, பின்னாடி வரக்கூடிய தசை உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வாரிசுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. ரிஷபராசியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதாவது தசா ரீதியாக நான் சொல்கிறது, இளம் வயது காலகட்டத்தில் சரியான வேலை அமையல, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த வாரிசுகள் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மெயினாக அதனால தான் பின்னாடி வரக்கூடிய தசை உங்களுக்கு, ஏன்னா சனி தசை ஒன்று வந்திருக்கு இல்லையா, எல்லாமே அவயோக தசை. இப்போ குரு தசையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம், சனி தசையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அமைப்பில் உட்காரலனாக்கா இதுமாரி நபர்கள், அதாவது ரிஷபராசியில் பிறக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி ஆனால் கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசை பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வாரிசுகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து நல்லா இருக்காங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம், அதாவது நல்ல வழியில் சம்பாதிச்சிருந்தா அந்த வாரிசுகள் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தீங்கன்னாக்கா அந்த வாரிசு நல்லாயிருக்கும். அதே ஏமாற்றி அது அப்படி இப்படி உருட்டி பரட்டி ஏதோ ஒன்று பண்ணி அடுத்தவங்களை கெடுத்து நிறைய லஞ்சம் வாங்கி நிறைய அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த வயசில் பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் இதுக்கு தான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறது பின்னாடி வர்றது. இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா உக்காஞ்ச இடத்த பொறுத்து, எல்லாருக்குமே அப்படி சொல்லிட முடியாது. மற்றபடி வாரிசுகளோட வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் சிறப்பு. இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. நன்றி.